ஹாய் நமஸ்தே வெல்கம் எவ்ரி ஒன். இந்த ஸ்பெஷல் ரீடிங் எதுக்காக அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து நவம்பர் 11th, அதாவது 11/11 யூனிவர்ஸ் போர்ட்டல் டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ்க்காக இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரீடிங். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து பார்ஷியலி ரெசனேட் ஆகலாம், இல்லாட்டி ஃபுல்லாக ரெசனேட் ஆகலாம். அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியுறதுனாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்ப்போம் உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்றது, யூனிவர்ஸோடைய பிளெஸிங்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அண்டு நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதில் வந்து டாரோ ரீடிங் ப்ளஸ் ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டாரோ ரீடிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் கார்டு எடுப்பேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஸோ ஃப்யூச்சர் எனர்ஜி அப்படின்லாம் கிடையாது. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். வாவ், பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்றத நான் வந்து ஒன்றா ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்பரர் கார்டு அண்டு பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்டு எம்பரஸ். அண்டு லாஸ்ட்டு 2 கார்ட்ஸ் வந்து 5 ஆஃப் வான்ஸ் அண்டு 3 ஆஃப் ஸ்வாட்ஸ். பாட்டம் டெக் எனர்ஜி வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அண்ட் பிலோ தட் வந்து 8 ஆஃப் வான்ஸ். ஸோ என்ன ரீடிங் அப்படின்னாக்கா, இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹீலிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. உங்கள் லவ் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸில் தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் வந்து அமைதியாக ஒரு கிங் வந்து கொஞ்சம் நிதானமாக தான், அவர் என்ன தான் வந்து ஒரு இன்னொரு நாடை வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு பிளானிங் பண்ணி தான் போவார். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் லவ்வில் வந்து எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றத ஒரு ராஜா மாதிரி யோசிக்கணும். அண்டு ஒரு எனர்ஜி பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான, இப்போ ஒரு டீனேஜ் எப்படி லவ் பண்ணுவாங்க, ஒரு சுறுசுறுப்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த லவ் உங்ககிட்ட நான் பார்க்குறேன். அண்டு எம்பரஸ். எம்பரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அகைன் ஒரு நிதானமாக யோசிக்கக்கூடிய பர்சன் தான். அவங்க வந்து ராஜா மாதிரி குயிக்காகவும் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, ஒரு ரொம்ப ஸ்லோவாகவும் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க, பக்குவப்பட்டு எடுப்பாங்க. ஸோ இந்த ரீடிங்கில் வந்து எம்பரர் அண்ட் எம்பரஸ் வந்தது வந்து உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்டு இந்த 5 ஆஃப் ஸ்வாட்ஸும் 5 ஆஃப் வான்ஸும் 3 ஆஃப் ஸ்வாட்ஸும் ஏன் வந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இன்னொரு பர்சன்கிட்ட இப்போ வந்து இந்த எனர்ஜியில் இருக்கிற நீங்கள் இன்னொரு பர்சன் ஏன் வரலை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜிலேயே இருந்தீங்கன்னாக்கா ஃபைட்டிங்க்கு தான் போகும். அதனால் வந்து நீங்கள் வந்து பிட்ரைல் தான் ஆவீங்க. ஸோ அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் தான் வந்து இந்த 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து இன்னொரு பர்சனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து பாட்டம் டெக் எனர்ஜியில் பார்த்துருப்பீங்க. நான் அது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்னொரு பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, ரீச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கான்ஃப்ளிக்ட் எனர்ஜி தான் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் தான் எமோஷ்னலாக பிட்ரையலாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. அண்டு இந்த பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்களா, பென்டக்கிள்ஸ் இருக்கும், இவர் வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, உங்களுடைய ஒர்க்கில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து ரைட் டைமில் வரும், டிவைன் டைமிங்கில் வரும். ஸோ அதுதான் வந்து இந்த 11/11க்கான ஸ்பெஷல் மெசேஜ். ஓகே, ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் மெசேஜ் பார்ப்போம்.
எஸ், காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்கள் ஒர்க்குக்காக உங்கள் லவ்வை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஒர்க்கும் பண்ணும், உங்கள் லவ் லைஃப்பையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றது. அதாவது உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பையும் உங்களுடைய லவ் லைஃப்பையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காம்ப்ரமைஸ் கார்டு. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போனால் தானே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த கார்டு வந்து ஏஞ்சல் கைடன்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரெசனேட் ஆயிருந்தது அப்படின்னாக்கா, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் ரீடிங்ஸ் வரும்போது உங்களுக்கு அது மேபி ரெசனேட் ஆகலாம். ஸோ தட் உங்களுக்கு அது ஒரு கைடன்ஸாகவும் இருக்கும். தேங்க்யூ. யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் டு எவ்ரி ஒன். ஓம் சாந்தி.